ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரெட் தக்காளி ஊறுகாய் எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வரணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நாம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷம் போல் இதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் வைக்கணும்னு இல்லை, ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். இப்போ இதில் நாம் ஏற்கனவே ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கொதித்து வரணும். நாம் சேர்த்துருக்கிற புளி தண்ணி இந்த தக்காளி பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி அதே சமயம் கொஞ்சம் அதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகி நல்ல திக்காக வரணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 100 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். அது கூடவே கடுகு, உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 பல் பூண்டு சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே 3 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நாம் ரெடி பண்ணி வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த எண்ணெய் எல்லாம் இந்த தக்காளி பேஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது அப்சர்வ் ஆகி திரும்பவும் இந்த எண்ணெயெல்லாம் அது ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஈஸியாக தக்காளியில் இந்த எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ஏற்கனவே வறுத்து வச்சோம்ல கடுகு, வெந்தயம், அதோடையும் பவுடரும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாமே ஓரளவு அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நம்ம சூடு பண்ணும்போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி ஓரளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஊறுகாய் ரெடி ஆகிடும். முக்கியமாக இது பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி. இதை நாம் சாதம், தோசை எது வேணாலும் நாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிடும்போது இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.